இனிமேல் யூடியூப்பில் சம்பாதிக்கலாம் முடியாது. காரணம் என்னென்னா, மானிட்டைசேஷனுடைய பாலிசியை புதுசாக மாற்றிருக்காங்க. ஜூலை 15, 2025 புது பாலிசி வருது. மேஜராக சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, ஏஐ ஜென்ரேட் பண்ணுற வீடியோஸ்க்கு வந்து மானிட்டைசேஷன் தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. காரணம் என்னென்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து ஒரு ரேபிட் வந்து ஒரு வாத்தை காப்பாற்றுற மாதிரி, ஒரு நாய்க்குட்டி வந்து குழந்தையை காப்பாற்றுற மாதிரிலாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நிறையா வருது இல்லையா? இந்த சேனலுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா 20 வீடியோ தான் போட்டிருப்பாங்க. தட் மீன் 20 ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட மில்லியன்ஸில் ஒரு வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் 6 மில்லியன் வியூஸ் போயிருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸும் மில்லியன்ஸில் இருப்பாங்க. வித்தின் 10 to 20 days அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். ஸோ இனிமேல் அதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏஐ ஜென்ரேட் பண்ணுற வாய்ஸ் வீடியோஸ்க்குமே கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது அஃபிஷியலாக சொல்லலை. இல்லை கடையில் Rs20, அதே பாட்டில் ரெஸ்டாரண்ட்டில் Rs50, இயர்போட்டில் Rs100. இப்போதைக்கு ஏஐ ஜென்ரேட் பண்ணுற வீடியோஸ்க்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த ஃபன்னி வீடியோஸ் இருக்கும் இல்லையா, பெட் அனிமல்ஸ் பண்ணுறது, பூனை நாய்க்குட்டி பண்ணுறது, குழந்தைங்களுடைய பேபி ஃபன்னி வீடியோஸ். ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. வீடியோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதை காப்பி பண்ணி போடுவாங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் டவுன்லோட் பண்ணியோ அதை கொஞ்சம் கட் பண்ணி இவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் கீழே வச்சு அந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடியோஸ்க்கும் இனிமேல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டருடைய வேல்யூ அவங்கள பூஸ்ட் பண்ணுற மாதிரி, அவங்கள வேல்யூ ஏற்றுற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி மெசேஜில் சேனல்ஸ் தான் இப்போ நிறையா இருக்குது. ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க ஷார்ட்ஸில் சொல்கிறேன் நான். வீடியோஸை பொறுத்த வரைக்கும் அது வேறு கதை. ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் யூடியூப்லேருந்து வெளில போயிட்டு திரும்ப வீடியோக்குள்ளே வாங்கலேன், டேரெக்டாக ஷார்ட்ஸ்குள்ளே தான் போகும். கரெக்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற ஒரு 3-4 ஷார்ட்ஸ் என்னவாக இருக்கும்னா இந்த மாதிரி வீடியோவாக தான் இருக்கும். மோட்டிவேஷனாக இருக்கும். ரொனால்டோ அப்படியே எகிரி அடிப்பார், மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும். இப்போ எழுதிலாம் கூட போடுறாங்க இல்லையா. ஸோ இந்த பேக்ரவுண்டு ஃபங்க்கு சால்வா அந்த மாதிரி மியூசிக்லாம் வச்சு பேக்ரவுண்ட் வச்சு போடுறாங்க இல்லையா. மோஸ்ட்லி இப்படி தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணுற விதமாக எதுக்குமே மானிட்டைசேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்கள பூஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த புது ரூல் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருந்தால் உங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி காப்பி பண்ணி போட்டுட்டு அது நல்ல வருமானம் பார்த்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரிஜினல் ஆர்கானிக் கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இனிமேல் வந்து உங்கள் சேனல் நல்ல ஒரு ரீச் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஸோ கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வீடியோ போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கான மோட்டிவேஷன் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் தான்.